வணக்கம். தொடரும் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே இது திருஷ்யம் மாதிரியே இருக்கே, திரும்ப மோகன்லாலும் இதே மாதிரி நடிக்கிறாருன்னு பலருக்கு சந்தேகம் இருந்ததை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் கண்டிப்பாக இது திருஷ்யம் இல்லை அப்படின்னு படத்துடைய டைரக்டர் தருண் மூர்த்தியே சத்தியம் பண்ணாத குறையாக நிறைய பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இப்போ படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ட்ரெய்லர் கட் செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சுது. நேற்றுலேருந்தே வந்த ரிவ்யூஸ்லாம் ஆஹா ஹோ வேற லெவல்னு தான் இருக்குது, திருஷ்யம்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் அதுக்கும் மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் டாம் புக் மை ஷோவில் டிக்கெட் ஸ்டேட்டஸ் ட்ரெண்டிங்லாம் தெரியுமா அப்படி இப்படின்லாம் பயங்கர அலப்பறையாக இருக்குது. நிஜமாவே படம் எனக்கு அந்த அளவுக்கு அப்பீல் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடரும் பத்தனம்திட்டால ராணிங்கிற ஹில் ஸ்டேஷனில் மோகன்லால் அவரோட ஒய்ஃப் ஷோபனா, பையன் தாமஸ் மேத்யூ, பொண்ணு அமிர்தவர்ஷினி எல்லாரும் ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க. மோகன்லால் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தவர். இப்போ உள்ளூரில் டாக்ஸி ஓடி சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு அவருடைய டாக்ஸினா உயிர். பழைய அம்பாசிடர் இதெல்லாம் ஒரு காரான்னு சுற்றி இருக்கிறவங்க என்ன கிண்டல் பண்ணாலும் தன் குடும்பத்துக்கு ஈக்குவலாக கார் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கார் மோகன்லால். ஒரு நாள் அவருடைய காரை போலீஸ் சீஸ் பண்ணுறாங்க. அவர் ரிப்பேருக்கு விட்ட ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற மெக்கானிக் அந்த காரில் கஞ்சா வச்சு கடத்திட்டான் அப்படின்ற மாதிரி காரணம் சொல்கிறாங்க. அந்த காரை மீட்டு கொண்டு வர மோகன்லால் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் அவர் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. அது அவருடைய குடும்பத்தையும் பாதிக்குது. அப்படி நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அதனால் மோகன்லாலுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதா தொடரும். முதல்லையே கிளியர் பண்ணோன்னா இந்த படம் திருஷ்யம் இல்லை. மேபி திருஷ்யமோடைய பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு ஜார்ஜ் இருக்காரு, இங்கேயும் ஒரு கொலை இருக்குது, ஒரு உடல் மறைக்கப்படுது, இங்கேயும் மோகன்லால் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவருடைய ஃபேமிலி போலீஸுடைய டார்ச்சருக்கு உள்ளாகிறாங்க, உள்ளூர் மக்கள் சப்போர்ட்டுக்கு வராங்க, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஆனால் திருஷ்யமில் ஹீரோ செம்ம ஸ்மார்ட்டான, புத்திசாலியான, கொஞ்சம் மனசாட்சி இருக்கிற கன்னிங்கான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இங்கே ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ரிவெஞ்ச் மோடில் நடமாடுறாரு. இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். அஃப்கோர்ஸ் மோகன்லால் எப்படி நடிச்சிருப்பாரு, அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. எனக்கு அவருடைய செகண்ட் ஆஃப் மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேமிலி மேன் மோடு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே நிறைய ஹியூமரையும் ரைட்டிங்கில் கொண்டு வந்திருந்தாங்க ரைட்டர்ஸ் கே.ஆர். சுனிலும் தருண் மூர்த்தியும். மோகன்லால் படங்களுடைய ரெஃபரன்ஸ் உள்ள நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் தியேட்டரில் நேட்டிவ் ரசிகர்கள் அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஷோபனாவுக்கு படத்தில் பெரிய வேலை இல்லை. ஆனால் அவங்க கிடைச்ச காட்சிகளில் அவங்களுடைய பிரசன்ஸை ரொம்ப சாலிடாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தாமஸ், அமிர்தானு ரெண்டு பேருமே நீட். ஸ்டார் ஆஃப் த மூவி மோகன்லால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, பிரகாஷ் வர்மானு ஒருத்தர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். எப்பா யாரியா நீ அப்படின்னு சீனுக்கு சீன் கேட்க வராரு, அசத்தி இருக்காரு பிரகாஷ் வர்மா. இவரை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தா இவர் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கரா. பாப்புலரான இந்த வோடஃபோன் ஜூசு ஆட், கிட்கேட் ஆட், ஏர்டெல் ஆட், பல டூரிசம் ஆட்ஸ்னு ஆல்ரெடி அட்வர்டைசிங் ஃபீல்டில் பெரிய தலைக்கட்டு போல இருக்கு. இவர் இந்த கதையில் இந்த கேரக்டர் அறிமுகமாகும் போது கண்டிப்பாக இவருடைய கேரக்டர் இப்படி தான் மாறும்னு உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா கதையோட தன்மையுமே கூட அந்த பாயிண்ட்ல அப்படி இருக்காது. பட் போக போக இவர் பண்ணுற விஷயங்கள், சில டயலாக்ஸ் எல்லாம் பேசுகிற விதம், இவர் கண்ணில் தெரிகிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படம் இவ்வளவு தூரம் பெருசாக ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் நடிக்கப்பட்ட விதமும் தான் பெஸ்ட் காஸ்டிங் டிசிஷன் ஆஃப் த இயர். கூடவே வர பினு பப்புவும் செம்ம எஃபெக்டிவான ஒரு போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டரை பினு அட்லீஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். வெரி வெல் டன். இளவரசு, சங்கீத் பிரதாப், பாரதிராஜா உள்ளிட்ட சிலர் கேமியோ மாதிரி தலையை காட்டிட்டு போயிருக்காங்க. ஷாஜி குமாரோட சினிமாகிராஃபி, முக்கியமாக நைட் டைம்ல நடக்கிற சம்பவங்கள் படமாக்கப்பட்டிருக்கிற விதம் அற்புதம். எப்படிடா இவங்களுக்கு மட்டும் கிரைம் த்ரில்லருக்கான சூழல் அமையுதுன்னு எப்பவும் வர அதே பொறாமை தான். ஜேக்ஸ் பிஜாய் மாஸ் ஹீரோவுக்கான சீன்ஸா இருந்தாலுமே கூட எங்கேயுமே ஓவர் போர்ட் போகாம பக்காவான ஒரு ஸ்கோரை கொடுத்துருக்காரு. ஷஃபீக், நிஷாத் யூசுப்னு ரெண்டு பேரோட எடிட்டிங்குமே 166 நிமிஷம் படத்தை சீம்லெஸ்ஸா நம்மளை எங்கேயுமே டயர்டாக்காம கொண்டு போயிருக்கு. ஜஸ்ட் ஒரு கதையா சொன்னா பாப்புலரான நிறைய படங்கள் இருக்கு, பல முறை நம்ம பார்த்த ஒரு ஸ்டோரியில இருந்தா. ஆனா திரைக்கதை மூலமா அதை முடிஞ்ச அளவுக்கு வித்தியாசப்படுத்தி கொடுத்து என்கேஜ் பண்ணியிருக்காரு இயக்குனர். ஏன்னா தேவையில்லாத சீன் எதையுமே சொல்ல முடியல. மோகன்லாலுக்கு அவர் கார் மேல இருக்கிற பாசம், அவர் குடும்பத்து மேல இருக்கிற பாசம், இது ரெண்டும் தான் இந்த கதையுடைய போக்கையும் மொத்த செகண்ட் ஹாஃபையுமே டிரைவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பேஸ், ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரியான ஒரு டோன்லாம் ஜஸ்டிஃபைடாகவே இருக்கு. பாரதிராஜா, இளவரசு ரிலேட்டடான 2-3 சீன்ஸ் வருது. இதுக்கு இந்த கதையில அப்படி நினைச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்குமே கூட ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கு. ஒரு டெட் பாடிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும் தான். ஹீரோ எங்க போய் என்ன பண்ண போறாருங்கிறத ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிட முடியும் தான். இதை வில்லனுடைய மூவ்ஸ்ல சில சர்ப்ரைசஸை வச்சும் மோகன்லாலுங்கிற மாஸ் ஹீரோவை வச்சும் சமாளிச்சிருக்காரு இயக்குனர். மோகன்லாலை ஹீரோயிக்காக காட்டுற ஃப்ரேம்ஸ், க்ளோஸ் அப், ஸ்லோமோ ஷாட்ஸ், மாஸ் சண்டே காட்சிகள்னு இதெல்லாமே சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிறதுனால ப்ரெடிக்டபிலிட்டி கொஞ்சம் பேக் சீட் எடுக்குது. ஆல்சோ இப்படி ஒரு சம்பவம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லாமல் ஹோல்ட் பண்ணதும் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா அதனால ஒரு சின்ன இன்ட்ரிகிங் ஃபேக்டர் கடைசி வரைக்குமே மெயின்டைன் ஆகுது. அந்த ட்விஸ்ட் ஒன்று வருது கடைசியில், அது அவ்வளோ அழுத்தமாக இல்லை. கிரவுண்டடான யதார்த்தமான ஒரு ஹீரோ அவர் வாழ்க்கையை காட்டின ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம். செகண்ட் ஹாஃபில் அவரை டோட்டலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது.
இது டோனலி ஒரு இன்கன்சிஸ்டன்சியை ஃபீல் பண்ண வைக்குது. என்னதான் ஹீரோவுடைய ஸ்டண்ட் பேக்ரவுண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலுமே கூட அதை கதைக்கு இவ்வளவு கன்வீனியன்ட்டாக கொண்டு வந்திருக்க வேண்டான்ற மாதிரி தோணுச்சு. பட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆன்டகனிஸ்ட், ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், ஹீரோவுக்கு எதிராக இருக்கிற தடைகள், அதை அவர் ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக இவங்களை நாஸ்தி பண்ணி ஆகணும்னு ஆடியன்ஸுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பை பக்காவாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால சாட்டிஸ்ஃபைங்கான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக படம் முடியுது. மொத்தத்தில் இந்த தொடரும் திருஷ்யம் 1 and 2 அளவுக்குலாம் எனக்கு பயங்கர மைண்ட் ப்ளோயிங்கான படமாலாம் தெரியல, அதுதான் ஃபேக்ட். ஆனால் கண்டிப்பாக ஒரு என்கேஜிங்கான குவாலிட்டியான என்டர்டெய்னிங்கான திரைப்படம். ஸோ வேற லெவல் அப்படிங்கிற இந்த சோஷியல் மீடியா எதிர்பார்ப்பை மைண்ட்லேருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான படமாக தான் இது இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான மோகன்லால் ரெஃபரன்சஸ், மெட்டாவான சில மொமெண்ட்ஸ், வசனங்கள் இதெல்லாம் புரிகிறவங்களுக்கு இந்த படம் இன்னும் கூட பெட்டராக அப்பீல் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். படம் சென்னை தியேட்டர்ஸில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுதுன்னு நினச்சேன். நான் பார்த்த ஐநாக்ஸில் இன்றைக்கி சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு. பட் நேற்று காசி டாக்கீஸில் படம் பார்த்த ஃப்ரெண்ட் சப்டைட்டில் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ என்கொயரி பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணுங்கள். படத்தோட வயலன்ஸ் அண்ட் பிளட் ஷெட்டுக்காக கண்டிப்பாக இது UA 16+ இல்லை, ஜஸ்ட் 16+ மட்டும்தான்.